உன் தாய் மாமன் மாமா மாமா நான் ஒரு நல்லது ஆயிட்டேன் மாமா ஒரு நல்லது ஆயிட்டேன் மாமா ரோஜா இது அத்தனைக்கும் காரணமான தளபதி மோகன பழி வாங்க வேண்டும். சீக்கிரம் அன்னை காளிக மலை செல்லும் புறப்பட்டு ஓடி நான் இருக்கிற பண்ணி நான் சவுக்குமா தான் இருப்பீங்க. யாரா டே பேசுற டேய்? நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? யார் தெரியுமா? டேய் நான் தான் உன் சித்தி. டேய் நான் உன் சித்தாத்தா. டேய் இந்த சிரிப்பு தான் உனக்கு அழகு எப்போதுமே. வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை யார் நாட்டை யார் இனி மணிமுடி சூடுத்தாடி அண்ணன் கூட சூக்கியா எந்த பேர் மூஞ்சி வச்சு மூஞ்சி மட்டுமே 30 கிலோக்கு போய் மூஞ்சி அத்தி நாளைக்கு வரும்போது போய்ங்கிற மூக்க நீ பொசின்னு வரல எல்லா குழந்தையும் அழுக்கு மூக்க பின்ன மூக்கு பாரு எந்த பெருசாக்கு காய்ச்சல்வா ஸ்ரீ பரணி நாடகமன்ற ஓனர் உரிமையாளர் பாலசுப்ரமணியன் ருத்ரிகார் புண்ணியவான் 1 லட்சம் இன்னொரு 50,000 ஒத்தனை வச்சுக்க இந்த மூக்கின் பள்ளியில் குறைக்கப்படும். எதுக்கு சம்பளமா இல்ல இந்த ஒரு வருஷத்துக்கு தான் சம்பளம். அப்படியா? மூக்க அறுக்கிறதுக்கு 50,000 ரூபாய்மா யாருன்னா சேவி பண்ணி பிள்ளையோட கீ கடை இஷ்டப்பாங்க எதுக்கு மூக்க அறுத்துப்பாங்க 50,000 படம் அறுக்க கட்டினாய் இருப்பா நல்ல என்ன அடிச்சு அவன் அடிக்கணும். இங்கே அடிக்க மாட்டேன் இனி கூட உயிரோடு விட்டு வைத்தால் நாட்டு மக்கள் எல்லாரும் விட்டுருவாங்க. அடியாரு அவன் குண்டிச்சு அப்படியா ராத்திரிலிருந்து தள்ளல புள்ளல புள்ளல கிள்ளல என்ன பேசுறேன் யார் இந்த விளக்கு உனக்கு தேவை? சித்திரவதை செய்த என் கலைச்செல்வி அந்த உடன் பிறந்த அண்ணன் கலைச்செல்வன் நான் அண்டி ஏமாட்டு தெரியுமா என் தங்கச்சிக்கு பிறந்த குழந்தை அவள் தான் ரோஜா. சும்மா செஞ்சு போ சத்தமா சேர்ப்பதா ஒரு மேல் ஒரு மரியாதை பாவி
நீ அடி என் சித்தி நீ என் சித்திலடி என் குடும்பத்தை கேட்ட நாயுடு சபாஷ் 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 ஆமா ஏய் நாய் நன்றி உள்ள ஆமா என்ன சேக்காதே ஏடி ஆமா ஆமா என்னடா டேய் டேய் சத்தியா பூவாட காரியத்தை இனி உன உயிரோட போவதே கிடையாது. இந்த கத்தல் கொண்டு கத்தி தான் படிச்சு போலுக்கு. அங்க பாரு அம்மா வா. வந்துட்டா. ஏய். யார் உன் பையனா இவன்? முகப்பிள்ளையா? சரி நாட்டு மக்கள் யாரும் மன்னிப்பு கேட்கிறேன். இவர்கள் எல்லாம் ரொம்ப நல்ல உண்மையாக பொய்து வரைக்கும் எந்த சண்டை சச்சரவு இல்லாம அமைதியாக நாடகத்தை கண்டுகளித்தார்கள். மறக்க முடியாத கிராமம் ஆர்எஸ் கிராமம், அன்புக்கும் பண்புக்கும் நிறைந்த கிராமம். நல்ல மக்களுக்கு மன்னிப்பு கேட்டா போற இடம் வச்சு சொகு நடிக்கணும். கேள்வி முடிக்கணும். இவர்களா ரொம்ப நல்லவர்கள். இவர்கள் நல்லவர்களா? ஆமா. நல்லவர்கள் தான் இவ்வளவு தெளிவா பேசுறாங்க. என்னடா உனக்கு அவளை பாரு ஐயா பெண்ணு பார்த்த பையன் என்னடா உனக்கு இப்படிதான் நல்லா பெண்டு வச்சு வச்சிருக்காங்க தெளிவா பேசுறாங்க. சார்பா வச்சிர போயிரு சொந்தக்கார பையன். அதான் அவன மாதிரி இருக்கிறான். இவர்கள் நல்லவர்களா? ஆமாடி. சதிகார பாவிகோ சதிகார என்ன பாவிகோ சதி பண்ணாங்க? உண்மையாகவே என்னன்னு சொல்லு. ஆறாசூர் நம் தாய் கிராமம். சத்தியமா. எள்ளு கொட்டினா எள்ளு இறங்காத ஜனம் சரியான கூட்டம். திரளான ஜனம் வந்தார்கள். வந்ததான் வந்தாங்களே வரும்போது 100 50 10 20 எடுத்து வரணும். ஏன் என்னத்துக்கு? வரும்போது என்ன மாதிரி ஆளுங்க கேட்டா கொடுக்கறதுக்கு யாண்டி தேவடியா உனக்கு கொடுக்க சொல்ற? இவர்களா? நீ என்ன சாதிச்சு உனக்கு கொடுக்கறதுக்கு? சதிகார பாவிகள். ஏய். டேய், இனி ஒரு நல்ல நேரத்தில் உயிர் பிரிக்கின்ற நேரத்தில் என் உடல் பிறந்த சகோதரி இன்னும் சுபட்சா அவருடைய கணவராகிய இன்னும் ஜெயகாந்த் இவருமாக சேர்ந்து 200 ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள். அங்க போய் ஏமாத்தாலும். அந்த குடும்பமானது மகா சத்திய மாரியம்மன் அருளாலே நீண்ட ஆயிரம் நிறைந்த செல்வம் வாழ வேண்டும். நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். ஜெய், கேள்வி முடிக்க. நான் கேட்க மாட்டேன். அவளுக்கும் கொடுப்பேன். நான் கேளு. கேட்க வேண்டும் என்றார் யாருக்கிட்ட ஒரு 10 ரூபாய் வாங்கி கூட அப்பதான் கேட்பேன். போய் பணம் பணம் சாவரம்மா என்னதான் ஐயோ. டேய் கேள்வி நேரம் கொடுக்க மாட்டாங்கடா. ஏய் யாரோ அது போய் போய் வந்து பாத்து சீக்கிரம் போடி வீடு தாண்டி போனோம். சாவுடி இறுதி என் அருமை தாய்மார்களே, அழுவாதீர்கள் அழுவாதீர்கள் அழுவாதீர்கள். நீங்கள் எல்லாம் எதுக்காக எழுதி கொண்டிருக்கின்றீர்கள்? என்ன இவன் ஒன்றே போதும் போல இருக்கு. பாவத்தை செய்த பாவி இதுவும் தேவை நீங்களால் அழுது என்றால் பாவி சொர்க்கம் போய் சேர மாட்டேன் மன்னித்து விடுங்கள் அம்மா. போய் வரட்டும். சுடுகாட்டுல பாரு. போய் அறிவிக்கிறேன். ரோஜா, மாமா என் தங்கிக்கு கொண்டு வந்த அண்ணன் கொடுத்த சேவன அத்தனை உனக்கே கொடுத்து உன்னே இந்த நாட்டுக்கு இளவரசி ஆக்கிறேன். வாழ்க ரோஜா. திக்கத்திற்கு தெய்வம் தான் துணை என்று சொல்லுகிறார்கள். ஆமா. அன்னை காளிகாம்பாளை செல்வம் நம்முடைய குறைகளை அவர்களுக்கு முறையிடும். அப்படியே மஞ்சளிலே நீராடி குங்குமத்தால் பொட்டிட்டு பூவாடை காரியம்மா நீ மருளாடி வந்திடம்மா